வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும். வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்கலைன்னு சொல்றவங்க நாளைய நாள்ல இந்த தண்ணீர் பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு சதுர்த்தி திதியும் பஞ்சமி திதியும் இருக்கு. இந்த பஞ்சமி திதி நாளைக்கு மத்தியானம் 12:24 ஆரம்பமாகி மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 11:14 வரைக்கும் இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு நம்ம வாராகி அம்மாவோட அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கிறதுக்கு கையில இந்த ஒரு பொருளை வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும்னு சொல்லி அந்த வீடியோல ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா நாளைய நாள்ல ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 5-5-5ங்கிற சேர்க்கை இருக்கு. நாளைக்கு தேதி 5. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி தான் இந்த பஞ்சமி திதி. நம்ம வாராகி அம்மா சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம். அந்த வகையில 5-5-5ங்கிற சேர்க்கை நாளைய நாள்ல இருக்கு. இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா நாளைய நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு மாசமும் தேவ ரகசியம்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த நேரத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில அந்த தேவ ரகசிய நேரமும் நாளைக்கு நமக்கு இருக்கு. தேவ ரகசியம் அப்படின்னா என்னன்னா அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தை தான் நான் தேவ ரகசியம்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் அது உடனடியா அப்படியே நமக்கு நிறைவேறும். இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதுவும் உடனடியா கிடைக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல நாம எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சாலும் அதுல நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நேரம் நமக்கு ஒவ்வொரு மாசமும் வரும். அந்த அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5:14 ஆரம்பிச்சு நாளைக்கு சாயங்காலம் 5:38 வரைக்கும் மொத்தமா 24 நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. இந்த நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட சிறப்புகளை பத்தி, அதாவது அந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஏன் கை மேல பலன் கொடுக்குதுங்கிறத பத்தி தெளிவாவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பொடி மட்டும் இருந்தாலே போதும் பெட்டி பெட்டியா பணமும் நகையும் சேரும்னு சொல்லி ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தையும் அதே வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா அந்த பரிகாரத்தை நீங்க தவறாம செஞ்சு பாருங்க. இப்போ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு தான். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாம மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத
பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதாவது நீங்க உங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு வேண்டுதல் இருக்குன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய வேற யாரையாவது இன்னொரு வேண்டுதலுக்காக இதே பரிகாரத்தை நீங்க செய்ய சொல்லி சொல்லுங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும். குடிக்கக்கூடிய தண்ணீரா நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்லது. கண்ணாடி டம்ளர் இல்லைங்கிறவங்க சாதாரண எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். எந்த விதமான டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா இருக்கக்கூடிய சமயத்துல நாம பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா அதுல நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர்ல தண்ணீரை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு, அதாவது உங்க 2 கையாலையும் இந்த டம்ளரை பிடிச்சுக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், அடுத்ததா நம்ம வாராகி அம்மா கிட்டையும், கிருஷ்ணர் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி நீங்க மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கேன். இந்த ஸ்விட்ச் வேர்டு ஒரே ஒரு வார்த்தையா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். தாம்பா, தாம்பா, தாம்பா. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை குறைஞ்சது 5 நிமிஷம் சொல்லுங்க. மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. நீங்க மனசுக்குள்ள இந்த ஸ்விட்ச் வேர்டை சொன்னாலே போதும். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் 24 நிமிடங்கள் நமக்கு இருக்கு. இந்த 24 நிமிடங்களுக்கும் இந்த தாம்பாங்கிற வார்த்தையை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லலாம். இது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். சப்போஸ் இந்த டைம்ல நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தாம்பாங்கிற ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்க வேலையை நீங்க பாருங்க. உங்களால முடியும்னா உங்க வேலையை பார்த்துக்கிட்டே உங்க மனசுக்குள்ள இந்த தாம்பாங்கிற வார்த்தைய சொல்லலாம். இந்த தாம்பாங்கிற வார்த்தைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை நீங்க குடிங்க. யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட கொடுத்தும் நீங்க குடிக்க சொல்லி சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் இது. அதனால யாருமே தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.